ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். காட்டுக்கு எள்ளுக்காயா இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் காட்டுக்கு வந்து வந்தோம். நான் எங்கள் பாப்பா இப்போ இன்னொரு பாட்டி வந்திருக்கோம். நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து வந்து இன்னைக்கு அறுக்க போகிறோம். ஆல்ரெடி 7 மணிக்கு முன்னாடியே வந்தோம். அறுத்துட்டு இப்போ மணி 10 ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து வந்தோம். இதுக்கு மேலே தான் இன்னும் இருக்கிறத போய் அறுக்கணும். சன் வேறு போட்டு கொளுத்துறாப்புல இருக்கிற கலருக்கு கருத்து கருன்னு ஆகிவிட்டு நான்லாம். இந்த மேடமாவது கொஞ்சம் கலராக இருக்காங்க. என் கலருக்கு நான் வந்து காட்டுக்குள்ளே தெரியறது கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த இடம் தான் வந்து ஆல்ரெடி 3 வயல் அறுத்தாச்சு. காலையிலேருந்து இப்போ போய் சாப்பிட்டு வந்துட்டோம். மீதி இருக்க ஒரு 5 வயல் இருக்குது. சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ அறுக்க முடியுதோ அறுத்துட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து மீதியாக இருக்கும். காட்டில் வந்துட்டு நிறையா விதெல்லாம் போட்டிருக்காங்க. வெண்டைக்காய் செடி, வெள்ளரிக்காய் செடி, அப்புறம் எள்ளுக்காய், அதை தான் பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் வாழை மரம், மாங்காய் மரம், சுரக்காய் செடி, இதெல்லாமே இங்கே நிறையா போட்டிருக்காங்க. இங்கே வந்து சுரக்காய் செடி வந்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது போக மற்றது யாராவது இங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. வந்து இதுதான் வந்து இங்கே ஒரு சுரக்காய் இருக்குது, செடியோடு இருக்குது. அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்தா இங்கே மாங்காய் மரம், வாழைக்காய் மரம், வாழைச்செடி, வாழை மரம். டங்கு ஸ்லிப் ஆகுது. ஆமாம், பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழை இலை. அது தெரியாதா எங்களுக்கு? அங்கேருந்து அறுக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் பெருசாச்சுன்னா வீட்டு யூஸ் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். செடிலாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் வெங்காய செடி வீட்டு யூஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து விதைக்காக விட்டு வச்சிருக்கோம். எல்லாம் பொரிச்சாச்சு அதிகமாக. இதெல்லாம் வந்து விதைக்காக விட்டு வச்சிருக்கோம். இவ்வளோ பெருசு இருக்கு. இதெல்லாம் வந்து வெள்ளரிக்காய் செடி. வெள்ளரிக்காய் இருக்கான்ட்டு தெரியல, ஆனால் இது ஃபுல்லாக வந்து வெள்ளரிக்காய் செடி தான். காலையிலேயே எல்லாமே பொறிச்சு நாங்கள் வந்து கொடுத்துருவோம். காலையில் 6 மணிக்கு காட்டுக்குள்ள வந்தால் 7, 8, 9 மணிக்குள்ள எல்லாம் பொறிச்சு காய் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ அவ்வளோக்கு காய் எதுவும் இருக்காது செடியில். லாஸ்ட் ஆயிடுச்சு செடியெல்லாம். செடி எல்லாம் பொறிச்சு அறுவடை பண்ணி கடைசி காய் ஆயிடுச்சு. அதனால தான் எல்லாம் இப்படி கிடக்குது. அறுத்து வச்சிருக்கோம். காலையிலேருந்து இதுதான் அர்த்தம். அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபுல்லாக இன்னும் அந்த லாஸ்ட்லாம் அறுக்கணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் அறுத்துட்டே போகணும். எப்படியும் 3 நாள் ஆகிடும் அறுக்கிறதுக்கு. 3-4 நாள் ஆனாலும் ஆச்சரியம் இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு. லாஸ்ட் ஆனனால காய் அவ்வளோக்கு வரல. இப்போது இருக்கிற காயை தான் வந்து பொறிச்சு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்ருக்காங்க. அங்கே ஒருத்தி போகிறா. இப்போ தான் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்தோம். தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் அவள் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நாங்கள் சரி காட்டுக்குள்ளே அப்போ தான் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்துட்டோம் காட்டுக்குள்ளே எள்ளுக்காய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அறுத்து இப்படி இப்படி அங்கங்கே வந்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்து குட்டாம் பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறமா தட்டி அதுக்கப்புறமா தான் அதிலிருந்து எள்ளு எடுப்போம். வர தண்ணி எடுத்துட்டு பேக்ரவுண்டில் சத்தம் நிறையா வருங்க. நான் இவ்வளோ வரைக்கும் அதை கவனிக்கவே இல்லை. ஏன்னா இங்கேயும் ஒரு சைடு கம்பெனி இருக்குது, இந்த சைடு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அது வந்து மில்லு. அது வந்து மில்லுலேருந்து வர சவுண்டு தான் அது. ஒரு மாதிரி சவுண்டு கரன்னு பின்னாடி வந்துட்ருக்கோம். மில்லுலேருந்து வர சவுண்டு தான் அது. நான் இவ்வளோ நேரம் கவனிக்கவே இல்லை. இப்போ தான் நான் அதை கவனித்தேன், அதனால் சொல்கிறேன். ஸோ மறுபடியும் இந்த வெயில் போட்டு சன்னு கொளுத்துறாப்புல. இவர் கொளுத்துறாரு. எங்கடி காணோம்? மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இது உங்களோடது. இப்படியே இருப்போம். அவங்க வரத்துல பாதி எடுத்துடலாமா?
அறுத்துருவேன். தட்டைப்பயிர் செடி பாருங்க. இந்த ஐயோ இதுல என்னமோ இருக்கு. இதெல்லாம் மருந்தடிக்காம விட்டனால பூச்செல்லாம் ஏறிடுச்சு நிறையா. போன தடவை போட்டு இதெல்லாம் இதாக முளைக்காமையே இருந்துச்சு. இந்த தடவை எள்ளு செடிக்குள்ள எல்லாம் முளைச்சு வந்துருச்சு தட்டைப்பயிர். எல்லாம் பிஞ்சா இருக்கு. எவ்வளவு பெரிய வங்கு, பாம்பாயில பெருக்கானான்னு தெரியல. இங்க இந்த சைட்ல அப்படியே இருக்கு ஃபுல்லா. இங்க இருந்து இது வந்து அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. இது வந்து சீம்பல் மாட்டுக்கு. இது இன்னொருத்தவங்களோடது, இது நம்மளது கிடையாது. அதெல்லாம் ஃபுல்லா அறுத்துட்டே இருக்கா. சண்டே கறி கஞ்சி ஊத்துவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி காட்டுல வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நாமளும் அடுத்து போவோம் வேலை செய்ய. எங்க பாட்டி எங்கேயும் வந்தாங்க, அவங்க அடுத்து அங்கே பிடிங்க அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தெரியுதா? அதான் அவங்க அப்புறமேல் வருவாங்க. என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி போட்டு சொல்லுங்க. சவுண்டா ஏன் சிரிக்கிறேன்? வீடியோ பார்க்குறீங்களும் பணம் அனுப்பிடுது. காடோடி நஷ்டம் வச்சு பேபி ஆயாச்சு. விவசாயம் பண்ணி விவசாயத்துக்கு ஒன்றும் லாபம் இல்லை. அதனால வந்து பணம் பார்க்குறீங்களா 1000 அனுப்பிச்சு விடுங்க. அவ்வளோதான், சேனல் எடுத்து மூடிடலாம். ஒரு 20 பேரை பார்த்தாங்கன்னா 20,000 அனுப்பிச்சுட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணு சொன்னீங்கன்னா எடுத்துருவேன். 2 அளவு ஓட்டி அப்புறம் வந்து 8 நாள் 10 நாள் கழிச்சு ஏக்கராக்கு 3 கிலோ எள்ளு வாங்கி எள்ளு விதைச்சி 2 மறுக்க 2 அளவு ஓட்டி அப்புறம் ஏக்கராக்கு 5000 பாய்ச்சி குடிச்சு அப்புறம் மறுபடியும் 20 நாள் கழிச்சு களை வெட்டி 25 நாள் கழிச்சு உப்பு போட்டு தண்ணி கட்டி இஞ்சி தண்ணி கட்டி 2 மருந்து அடிச்சு 100 நாள் கழிச்சு எள்ளுக்காய் அறுத்து 100 நாள் கழிச்சு எல்லாம் அறுத்து கொட்டான் வச்சு 7 நாள் கழிச்சு உடச்சி விட்டு அப்புறம் அதை 1 நாள் விட்டு மறுக்கா தட்டி அப்புறம் மறுக்கா அது ஒரு 4 தண்ணி தட்டி எடுத்து இருக்கிற எல்லாம் மாவர மசூலை பார்த்து எடுத்து டெண்டரை கொண்டு போட்டு கழிச்சு அதை துணிச்சு போட்டு குடிச்சு அப்புறம் கொண்டு போய் தான் டெண்டரை போட்டு காசு வாங்கணும். அப்படி இப்போ இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க? இதெல்லாம் எந்த அவி வைக்கிறது? அவி வைக்கிறதுக்கு. எள்ளு பழுத்து காஞ்சா அவி வச்சு அதுக்கப்புறமா அது காயறதுக்கு இப்படி வைக்கிறதா? சரி. அடுத்து அவர் அறுக்கிறாரு, நாங்கெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கொண்டு போய் ஒன்றா சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். அறுத்ததெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணிடுவாங்க. அப்புறம் இது இப்படியே வந்துட்டு விட்டுட்டு மறுபடியும் எடுத்து உடச்சி காய வச்சு அடிச்சிருவோம். அவ்வளோதான், அப்புறம் எள்ளு ரெடி. இந்த அங்கே அறுத்தது இங்கே அறுத்தது இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிறத போயிட்டு அறுக்கணும். கைஸ் அவ்வளோதான், இன்னைக்கு மொத்தமாக 5 வயல் அறுத்து முடிச்சு எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே இருந்தோன்னா சூரியன் எங்களை வந்து சுட்டு எரிச்சிருவாரு. அதனால வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இன்னைக்கு எடுத்து வச்சுட்டோம். வெள்ளரிக்காய் பொறிக்க போயிடுச்சு. எனக்கு அப்படி ஒன்று சேர்த்து பொறிச்சிட்டோம். குட் கேர்ள். பிஞ்சா இருக்கிறதெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அப்படிங்களா? சந்தோஷம், வாங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து அறுக்க போகிறோம். இந்த நெட்டு ஃபுல்லாக நாளைக்கு அறுக்க போகிறோம். இதோ அங்கே இருக்கு நாங்கள் அறுத்து வச்சது ரெண்டும். சோளத்தட்டில் ஊனியிருக்காங்க.
ஷேடோ. இந்த கார்டுலாம் நாளைக்கு இருக்கும். கேப்பா இருக்கு. போறப்பே சொன்னாங்க என்னன்னு, நீங்க எங்க போய் அறுக்க போறீங்க வெயில்ல, நீங்க போய் அறுத்துருவீங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. நாளைக்கு தான் தெரியும் டவுசர் எப்படி கழுதுன்னு. நீ நாளைக்கு தான் இருக்கு பயங்கரமான வேலை. இன்னைக்கு எதுவும் இன்னைக்கு பயங்கர வேலை தான், இருந்தாலும் நாளைக்கு இதை விட பயங்கரமா இருக்கும். வெற்றிகரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க நண்பர்களே, நம்ம ஒண்ணா போலாம், முயற்சி வினையாக்கும். எங்க நம்ம போறோம்? வீட்டுக்கு போறோம். எதை தாண்டி போறோம்? பெரிய கிணறு, கிணறிலிருந்து வரும் தண்ணீரை தாண்டி போக போகிறோம். பாத்துக்கோங்க, பெரிய ஓடை, உளுந்துராத உள்ள. ஆனா வந்து ரொம்ப கஷ்டங்க, அந்த விவசாயங்கள்லாம் வந்து ரொம்ப 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 கஷ்டங்க. விவசாயம் செய்யறோம் ஈஸியாக வாயில சொல்லிடுறோம், ஆனா அது செய்யறதுலாம் இந்த வெயில்லையும் மழையிலையும் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாவம். ஆனா ஒரு நாளைக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுலயே வேலையா இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க நினைச்சா பாவமா இருக்கு. அப்ப நம்ம வாங்கி ஓட்டுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம், அது என்ன பண்றது? அது வந்து இப்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல நாமளும் வந்து ஒரு விவசாயி தான் வந்து ஆக போறோம் அப்படின்னு தெரியல, எது சொல்லிட்டு இருக்கோம் வாயில. ஆகிறோம், ஆகிறோம். அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல. மாட்டு பிடிச்சி போயிடலாமா? யாரோட மாடு? சிவனாண்டி மாட்டு. அது என்ன படம்? போஸ்பாண்டி மாடு இழுத்துட்டு ஓடிடுச்சு. அலுவ சங்கம். சிவனாண்டி மாடு போஸ்பாண்டி மாடு இழுத்துட்டு ஓடிடுச்சு. இழந்த பழம் இருக்கு, பாத்துக்கலாம். மாடு இருக்காப்ல, அங்க ஒரு மாடு இருக்காப்ல. இழந்த மாடு இருக்கு, அதுல இழந்த பழம் இருக்கான்னு பாப்போம். பழம் இல்ல பக்கி. ஒரே ஒரு பழம் சாப்பிடலாம். வேணாம் சாப்பிடுங்க. அட நீ பாருங்க, அந்த பழத்தை பாருங்க. இது பழமா? ஊர்ல பழமான்னு நான் கேக்குறேன். காஞ்சு சுருங்கி. அங்க வேற ஒருத்தர் குறுகுறுன்னு பாக்குறாரு, நாங்க என்னத்து போனை அப்படி தூக்கிட்டு வரோம் அப்படின்ட்டு வேற. அதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக அந்த ஃபோனை பற்றி தூக்கிட்டு போகிறது, கேமரா பற்றி பேசிட்டு போகிறது. இங்கே அது கிராமமாக சுற்றியும் இங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்னடா அது இந்த பிள்ளைங்க இப்படி பேசிட்டு போகுது, இப்படியே பிடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு மாதிரியாக. இந்த சைடு நிறைய முன்னாடி வீடு இருக்குது, இப்படி பண்ணலாமா? அதெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? இதில் ஏன் போகிறது? இதில் போய்க்கலாமா? யாரும் அங்கே போய் சுற்றிட்டு வர்றது அது தெரிய மாட்டேங்குது கடவுளே. இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து எனக்கே வழி தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய வீடு ஆயிடுச்சு, ஃபுல்லாக காடாக இருந்துச்சு, இப்போலாம் வீடு நிறைய வீடு ஆயிடுச்சு. அத்தை கொண்டாந்து ஆடை கட்டிட்டு போயிட்டாங்க போல. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு கலர் பைத்தியம், இதில் இப்போ வேலை சுற்றி இன்னும் கருத்து போயிட்டு அதுக்கு ஒருக்கா உட்காந்து குழம்பிட்டு இருக்க போகிறேன். பை பை. சாயங்காலம் வந்து பார்க்குறோங்களே, அவங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். கொண்டாந்து கட்டியிருக்காங்க, நிழலுக்கு படுத்துருக்குங்க. இல்லை